நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேலரி போடுறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஐ லாஸ்ட் அ லாட் ஆஃப் மணி தேன் ஐ வாட் ஐவ் ஏர்ன்ட். கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றிட்டும் போயிடுவாங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, இவங்க ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, அப்பெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு 2 மில்லியன் ஏஆர்ஆர் பண்ணிடுவீங்க, 2.5 மில்லியன் ஏஆர்ஆர் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கிளாக் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் நானே சிரிச்சிருப்பேன். Hi, I'm Ritesh, co-founder of DeepSense and RippleAR. ஒன்று வந்து ப்ராடக்ட் கம்பெனி, இன்னொன்று வந்து சர்வீஸ் கம்பெனி. DeepSense பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் 7 years. 3 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 90 people எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். RippleAR வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, DIY, AR அதெல்லாமே வந்து. பட் DeepSense இஸ் அ 7 years bootstrapped company like I told. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, கெவின் கேர் அந்த மாதிரி ஒரு டாப் பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஜஸ்ட் கோ லிட்டில் ஸ்டெப் பேக் அண்ட் சி வாட் இஸ் மை பேக்ரவுண்ட். படித்தது ஒரு நார்மலான ஸ்கூல், காலேஜ் ஒரு நார்மலான ஒரு காலேஜ். ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரி, அப்புறம் எதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரு ட்ரீம் தான். எவ்ரி திங் நீட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னோடய அட்வர்டைசிங் ஜேர்னியை வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது டெல்லியில். ஸோ டெல்லியில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷுமே வந்து ரொம்ப பெருசாக வராது. பட் தென் ஒன் திங் தட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் இஸ் பிலீஃப். Throughout this video, I'll be speaking more about belief here. Coming back to Chennai again, ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் DeepSense. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே டாக்குமெண்டேஷன் அதெல்லாமே வந்து எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரளவு க்ரோ ஆனதுக்கப்புறம் when people started to show the real face, அப்போ வந்து we had a disconnect. அதனால் வந்து we sort of parted ways. I'm not a believer in terms of that. So I'm not going to speak about the problems or the sacrifices, etc. that I have gone through this entire journey. I have lost a lot of money than what I have earned. So bootstrapped கம்பெனிலாம் உங்களுக்கே தெரியும்ல, எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்காமல் ஜஸ்ட் ஒரு 3 லேப்டாப்ஸ் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொண்டு வர்றது தான். இதில் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் சொல்லணும்னா ஹையரிங்லேருந்தே வந்து யாருமே வந்து ஒரு டாப் டயர் இன்ஸ்டியூஷன்லேருந்து நமக்கு வரமாட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து அங்கே ஒரு சேலஞ்ச். ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்து படித்து அவங்கள கற்றுக் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் இப்போது ஆல்மோஸ்ட் 90 பீப்புளுக்கு வந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணோம், ஐடிசி அந்த மாதிரி பெரிய அக்கௌண்ட்ஸ் வந்துச்சு, ஹாப்பி. கோவிட் ஹிட் ஆச்சு. கோவிட் ஹிட் ஆனதுக்கப்புறம் லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் close their marketing services. First places where they cut the cost is on the marketing. ஸோ அப்போ மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கட் ஆகும்போது எங்களுக்கு கோவிட் அப்போவே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 பீப்புள் இருந்தோம். அப்போது என்னாச்சு, நீங்கள் அரௌண்டாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா லே ஆஃப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு, சேலரி டிடக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரும்போது அந்த ஒரு மாதம் சேலரின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த டைமில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது நாங்கள் 3 பேர் சேர்ந்து யோசிச்சது என்னென்னா, நம்ம சேலரியே கட் பண்ண வேணாம், ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4-5 months நாங்கள் சேலரி எடுக்காமல் ஆன் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த், தட் இஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் எவ்ரி மந்த் சேலரி வந்து 7 yearsஸாக இன்ன வரைக்குமே வந்து கிரெடிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட். சோஃபார் வந்து நாங்கள் வந்து 35 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நான் லாஸ்ட் இயர் வந்து யங் இண்டியன் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்கியிருந்தேன். எனக்கு அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. ஸோ மந்த் ஆன் மந்த் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேலரி போடுறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை வந்து we have ensured that for the past 7 years we have done it. ஒரு கிளைண்ட் லூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு காமனான விஷயம். ஒன் டே we win a client, one day we lose a client. ஆனால் ஒவ்வொரு கிளைண்ட் லூஸ் ஆகும்போது நம்ம பூட்ஸ்ட்ராப்டாக இருக்கிறதுனால எப்படி நம்ம சேலரிஸ் பே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்போவுமே இருக்கும். அது பெரிய கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட பிலீஃப் will take you to the next step. So that is something that which we have always ensured that எப்போவுமே you have to have that self belief. அந்த செல்ஃப் பிலீஃபில் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்துகிட்டு போக முடியும். So being a service company, you don't need a lot of investments also. So you need to keep on getting updated about yourself. Obviously competitions are very risky. ஆனாலுமே வந்து நீங்கள் எப்படி உங்களோட நீஷை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வரீங்கன்றதில் தான் வந்து உங்களோட டேலண்ட் அண்ட் உங்களோட நாலேஜில் தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது வரைக்குமே வந்து எந்த ஒரு கிளைண்ட்டுமே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அப்படின்றதுக்காக வந்து யாருமே கொடுத்ததே கிடையாது. எல்லாருமே வந்து ஓகே இந்த பசங்கக்கிட்ட ஏதோ எனர்ஜி இருக்குது, அப்படி தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஐடிசி க்ளோஸ் பண்ணதே வந்து அப்படி தான். இந்த பசங்கக்கிட்ட ஏதோ எனர்ஜி இருக்குது, தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங்ன்ற ஒரு பிலீஃபை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன். ஸோ establish that belief is what I can tell you. But do not get bow down in terms of ஓகே இவங்க ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, அப்போல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி
build upon it. கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றிட்டும் போயிடுவாங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, அது ஒவ்வொரு வாட்டி ஏமாறும் போது நமக்கு என்ன இருக்குன்னா, why am I always in the losing side அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். பட் தட் இஸ் inevitable. பட் தென் அங்கிருந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பவுன்ஸ் பேக் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடத்துல வரும்போது தான் நான் சொன்ன மாதிரி 3 பீப்புள்லேருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 90 பீப்புளை வந்து நம்ம ஆர்கானிக்காக க்ரோ பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்குமே வந்து டீப்சென்ஸில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது அப்படின்னா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து எங்களோட க்ரோத்தே வந்து ரொம்ப ஆர்கானிக்கான க்ரோத். நான் ஒரு ஒர்க் பண்ணுவேன், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க வந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு பிச் பண்ணுவோம். எப்போலாம் நான் டவுனாக இருக்கணும், ஐ வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் மை ஹியூமர். ஓகே, whenever I put my humor sense, whenever I focus on my humor, it has always helped me. ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நீஷ், உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கொடுக்குன்றத பாருங்கள். ஸோ சில பேருக்கு வந்து புக்கு படிக்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு மூவி பார்க்குறதே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சில பேர் ட்ராவல் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஃபிகர் அவுட் பண்ணது வந்து எனக்கு அந்த ஹியூமர்ன்றது தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். செகண்ட் திங், இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னோட கோஃபவுண்டர்ஸ், என்னோட ஃபேமிலி, இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட ஒய்ஃப் வந்து ஷி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் ஃபார் திஸ். ஏன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 23 year old, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30. ஸோ இந்த 7 yearsல வந்து த அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் தட் ஷி ஹஸ் டன், ஐ ஒன்ட் பி தேர், அவளுக்காக நான் அங்கே இருக்க மாட்டேன். பட் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் அண்ட் ஷி ஹஸ் ஆல்வேஸ் கெப்ட் மீ இன் தட் ஸ்பேஸ். 0ல் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னைக்கு வந்து 20 million ARRல we are closing this particular year. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இன்றைக்கி வந்து பூமைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, முன்னாடி எப்படி 90sலேருந்து 2000ல் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது நிறைய பேர் கேபிட்டலைஸ் பண்ணி மணி மேக் பண்ணாங்களோ, இன்றைக்கி வந்து ஏஐ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஏஐ கேன் சால்வ் எவ்ரிவே. நீங்கள் ஒரு FMCG ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணலாம், ஒரு சாஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்டுமே ஒரு ஏஐ யூஸ் பண்ணலாம். ஃபைண்ட் அ ரைட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்கன்றது நம்பர் 1. செகண்ட் திங் இஸ் D2C இஸ் க்ரோயிங் குட். பட் D2Cயில் வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஹையாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். இன் மை வியூ, I wouldn't suggest content creation because content creation has already become more saturated. இன்னைக்கு வந்து நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகணும்னு பார்க்குறாங்க. பட் அந்தளவு பிராண்ட்ஸ் கிடையாது. சின்ஸ் we are working closely with brands, நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஏன்னா இன்றைக்கி நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ட்ரேசபிலிட்டி, ட்ராக்கபிலிட்டியில் வந்து நீங்கள் வந்து கட் டவுன் ஆகிடும். Agri-tech is something that which is booming in India. If you can focus on something where you can resolve a problem in agri-tech, it will be great. 6 years 7 years before நீங்கள் என்கிட்ட வந்துட்டு பேசியிருந்தீங்கன்னா, ரிதேஷ் நீங்கள் வந்து ஒரு 80 people பண்ணிடுவீங்க, 90 people பண்ணிடுவீங்க, ஒரு 2 million ARR பண்ணிடுவீங்க, 2.5 million ARR வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கிளாக் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் நானே சிரிச்சிருப்பேன். ஓகே, டெஃபினட்டாக அது கிடையாது. பட் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் இன் மை செல்ஃப் இஸ் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.